சிவமங்கலம். வல்லமை அளக்கப்படுவது சகிப்புத்தன்மையினால், ஈரத்தினால். பாருங்கள் என் செல்வங்களே, வல்லமையின் அளவுகோல் சகிப்புத்தன்மையாய் இருக்கிறது, ஈரமாய் இருக்கிறது. பாருங்கள், வல்லமை வீரத்தினால், தீரத்தினால், பராக்கிரமத்தினால் அளக்கப்படுவதில்லை. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. வல்லமை அளக்கும் அளவுகோல் சகிப்புத்தன்மையாய், ஈரமாய் இருக்கிறது. பாருங்கள், வல்லமை. ஆமா, அவன் எவ்வளவு சகித்தானோ, எவ்வளவு ஈரத்தோடு இருந்தானோ, அதன் பெயரால் வல்லமை விளங்குகிறது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. ஆம் செல்வங்களே, இங்கு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல். ஒரு தலைவனின் லட்சணத்தை கூறுகிறேன், ஒரு சரித்திரத்தின் லட்சணத்தை கூறுகிறேன். சருகுகளின் லட்சணத்தை கூறவில்லை, சருகுகளின் வரலாற்றினை கூறவில்லை. நான் சரித்திர சிறப்பு மிக்கவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். வல்லமை தீர்மானிக்கப்படுவது சகிப்புத்தன்மையினால், ஈரத்தினால். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. நீங்கள் வல்லமையுடன் வாழ வேண்டுமெனில் நீங்கள் எல்லையில்லாத சகிப்புத்தன்மை உடையவர்களாய் இருக்க வேண்டும். வன் தலையுடை தலைவன் எல்லையில்லாத சகிப்புத்தன்மையில் நிலை நின்றிருக்கிறான். ஏனெனில் அவன் பல்வேறு தரப்பட்ட மனிதர்களை ஆளுகின்றவனாய் இருக்கின்றான். பல்வேறு மனநிலையை உடையவர்களை ஆளுகின்ற அரசனாய் இருக்கிறான். ஒவ்வொரு மனமும், ஒவ்வொரு குணமும் ஒரு திசையில், ஒரு நிலைப்பாட்டில் நிற்கிறது. இவர்களை கட்டி காக்கும் தலைவனாய் இருக்கிறான் வல்லமை உடையவன். அந்த வல்லமை உடையவன் சகிப்புத்தன்மையினால், ஈரத்தினால் தீர்மானிக்கப்படுகிறான். ஆம் செல்வங்களே, நீங்களும் தலைமை பண்பு உடையவர் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். அது தீர்மானிக்கப்படுவது சகிப்புத்தன்மையினால். சகியான் வாழ்வை சுகியான். ஒரு வாழ்வை சுகிக்க வேண்டுமெனில், ஒரு ஸ்தானத்தை சுகிக்க வேண்டுமெனில், அந்த அளவு நீ சகிப்புத்தன்மையுடன் இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாய் இருக்கிறது. பாருங்கள், இந்த தனி மனிதனுடைய வாழ்வில் ஆகட்டும், அல்லது பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைவனுடைய வாழ்வாகட்டும், சகிப்புத்தன்மை இன்மையினால் வீழ்ந்ததாதான் வரலாறு உண்டு. சகிப்புத்தன்மையுடன் இருப்பவன் வீழ்வதே இல்லை. பாருங்கள், அவன் எல்லையில்லாத சகிப்புத்தன்மையோடு இருக்கிறான். அவன் காலம் கடந்து புகழுடன் வாழ்கிறான். பாருங்கள் என் செல்வங்களை, சகிப்பு தன்மையினை பழகுங்கள். ஏன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, அது முழுசா வேறையா இருக்கும். ஆமா, அங்கு 100% உடன்பட்டு நிகழ்ந்திருக்காது, வேற மாதிரிதான் நடந்திருக்கும். அதை சகலரும் காணுகின்ற அப்படி ஒரு சாதாரண நோக்கத்தில் காணுபவன் தலைவனா இருக்க முடியாது, வல்லமை உடையவனா இருக்க முடியாது. என் செல்வங்களே, உற்று நோக்குங்கள். நிகழ்ந்து விட்டது ஒன்று சிறப்பு, அதனுடைய வேர் சொல் என்ன, அதனுடைய வேர் காரணம் என்ன, அதற்கான சூழல் என்ன, அதில் அவன் திணிக்கப்பட்டிருக்கிறானா, இப்படி பல்வேறு கோணங்களில் சிந்திப்பவனா இருக்கிறான் வல்லமை உடையவன். அவன் வெறும் செயலுக்கானதை செய்வதில்லை, அல்லது எதிர்மறை விளைவுகளை செய்வதில்லை. அவன் அனைத்தையும் காக்கிறான், இங்கு அனைத்தையும் பார்க்கிறான். ஒரு நியதியை ஒரு தாய் விசாரிக்கிறாள். அங்கு வாதி பிரதிவாதி இருவருமே தன் பிள்ளைகள் தான். அந்த தாயினுடைய தீர்ப்பு எவ்வாறு இருக்கும், அவ்வாறு வல்லமை உடைய தலைவனின் தீர்ப்பு இருக்கும். மறந்து விடாதீர்கள். அந்த செய்த பிள்ளைகளுக்காக பிள்ளைகளை தள்ளி வைப்பதற்கு இல்லை. நமக்கு தேவை அந்த பிள்ளைகள் இனி நடக்காது பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு குறைந்தபட்ச நிவாரணம். இங்கு இவ்விருவரையும் நான் இழக்க முடியாது, ஏனெனில் இவ்விருவருமே என் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். இவ்விருவரில் யார் வீழ்ந்து ஒளிந்தாலும் வருந்துபவள் நானாய் இருக்கிறேன், ஏனெனில் நான் அவர்களை பெற்ற தாயாய் இருக்கிறேன். வல்லமை உடைய தலைவனும் அவ்வண்ணம் தான் காணுங்கள் என் செல்வங்களே. சராசரி மனிதர்கள் போல
அவன் சராசரியான கோணத்தில் கண்டு அதன் பெயரால விளைவுகளை செய்பவன் இல்லை தலைவன். மறந்து விடாதீர்கள். வன் தலை உடையவன், வலிமையான தலையை உடையவன். நமக்கு இங்கு தேவையே சகிப்புத்தன்மையை தாங்கிறதுல தான் நம்மளுடைய தலை வலிமை அடையும். அப்படிதான் தீர்மானிக்கப்படும். ஏன்னா இன்னைக்கெல்லாம் கன நேரத்தில் அதி தீவிரமா சூடடைந்துறாங்க, நெஞ்சிற்குள்ள அமில போக்கை வர வச்சிடறாங்க. அந்த நொதி நீர்த்து போகும் வரை இவன் பேரழிவுகளை சிந்தையால், காணலால், சொல்லால், செயலால் செய்து விடுகிறான். இதற்கு இடம் கொடாதவன் வல்லமை உடையவன். மறந்து விடாதீர்கள், நீங்கள் வல்லமை உடையவர்கள். சகிப்புத்தன்மையோடு காணுங்கள். இங்க வெறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. 100% ஒன்றுமே கிடையாது. இதுதான் உண்மை. எதை போய் நம்ம வெறுக்கிறது? யாரை போய் வெறுக்கிறது? அங்கு நிகழ்ந்திருக்கும் 1000 கோணங்கள் இருந்திருக்கும், 1000 நிலைப்பாடுகள் இருந்திருக்கும். ஒரு சாதாரணமா ஒரு பிழை நடந்துருச்சுன்னா ஒரு 3ஆம் மனிதனை காணுவது போல எவ்வாறு ஒரு தலைவன் கண்டுவிட முடியும்? அதெல்லாம் காண முடியாது. அவன் தன்னுடைய சக பிரஜை, அவர்களை ஆளும் அரசன் அந்த கோணத்தில் தான் பார்க்கிறான். நிகழ்ந்திருக்க கூடாது பிழை, நிகழ்ந்திருக்க கூடாது தவறு, நிகழ்ந்திருக்க கூடாது குற்றம், நான் நடந்துருச்சு, அது அப்படியே பார்த்துறதா? அதற்கான காரணம் வேர், சூழல் போக்கு, அல்லது திணிக்கப்பட்டது, அல்லது அவன் அந்த குறைந்தபட்ச மனச்சமநிலை இழந்தவனா, ஏன்னா மனப்பிறழ்வு நோய் வாய்த்தவனா, மனப்பிளவு நோய் வாய்த்தவனா, அல்லது மனம் முடங்கி போனவனா, அல்லது அவன் விரும்பினது ஏதோ ஒரு விதத்தில் முடக்கப்பட்டு அதன் பெயரால இந்த மனம் தெரிந்து அதன் பெயரால் மண்ணில் தெரிந்து கொண்டிருக்கின்றானா? எனக்கு தேவை நிவாரணம், தண்டனை மட்டுமே எனக்கு நோக்கம் இல்லை. ஏன்னா இங்கு என்னை போல அவனும் இங்கு வாழ வந்திருக்கிறான். அந்த பேர் இயற்கையின் விதைப்பாய் அவன் இருக்கிறான். அந்த அவன் விதைத்த விதைப்புகளுக்குள்ள நானும் ஒரு நெல்மணி, அவ்வளவே. ஏதோ சில தரத்தின் பெயரால் என்னை இங்கு அமர வைத்திருக்கின்றாள். அதற்காக நான் அவர்களை உதாசீனப்படுத்துவதற்கு இல்லை, அவர்களை முறையற்று கையாளுவதற்கு இல்லை. நான் அதை சரி செய்யணும். ஆமா, அது அவன் மூலத்திற்கு நான் அங்கு எதிர்மறை விளைவுகள்ல இருந்து அவனை விடுவித்து நேர்மறையை மாற்ற வேண்டிய பொறுப்பு என்னிடத்தில் இருக்கு. தண்டனை தீர்வு இல்லை என் செல்வங்களே. மனமாற்றமும் செயல் மாற்றமும் தான் தீர்வு. அந்த மனமாற்றத்தையும் செயல் மாற்றத்திற்கும் காரணமா அங்கு அவ்விதம் அவர்களை செலுத்துவவனா இருக்கிறான் வல்லமை உள்ள தலைவன். மறந்து விடாதீர்கள், நீங்கள் வல்லமை உள்ள தலைவன் என்பதை மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. சகிப்பு தன்மையை பழகுங்கள், ஈரத்தோடு நோக்குங்கள். பாவப்பட்ட உலகு இது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, அதனினும் ஆன்மீக அற சிந்தனையோடு ஒருத்தன் தோன்றிட்டானா அவன் வாழும் கடவுளினம் மண்ணில் போற்றப்படுகிறான். இப்படி ஒரு அரிதான பிறப்பு பிறந்துட்டான். ஏன்னா இங்கு வாழ்றது பெருசு. இங்கு நான் உயிர் வாழ்ந்துட முடியாது. ஏதோ ஒரு பேர் இயற்கையினுடைய தீர்மானத்தில் நான் இங்கு விளைந்து கிடப்பவன். நாம ஒன்னும் அவ்வளவு சாதாரணமா வரல. 4 கோடி வித்துக்களை அவித்து விட்டு இங்கு ஒரு வித்து எழுந்து இங்கு 6 அடி உயரத்தில் ஒரு மனிதனை நான் நிற்கிறது. அது கடந்து அவன் தன்னுடைய மழலையிலிருந்து இவ்வளவு பெரிய தேகம் தாங்கி இந்த களத்துல இங்கு 6 அடி தேகமா வந்து நிற்கிறதுக்கு எத்தனையோ முறை அவன் மரணத்தை வென்று வந்திருக்கிறான். எத்தனையோ சூழல் முடக்கங்கள், மன முடக்கங்கள், எத்தனையோ மன விரயங்கள், துன்பங்கள், இதெல்லாம் தாண்டி தான் இங்க வந்திருக்கான். ஆமா, இதெல்லாம் தாண்டி அவன் இங்க வந்து நிற்கிறான். சரி, அந்த ஒரு காரணத்திற்காக, அந்த ஒரு செயலுக்காக நான் அவனை எவ்வாறு கையாண்டு விட முடியும்? அவன் குற்றத்தில் எனக்கும் பங்கு உண்டு. அதை நான் சரி செய்திருக்க வேண்டும். அதற்கான வாய்ப்பினை நான் அடைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் செய்யாம ஏதோ ஒரு தவறு செய்துட்டாங்கிறதுக்காக நான் அவன் வாழ்வை அழித்து விடுவதற்கில்லை. நான் சில விஷயங்களை சகிக்கத்தான் வேண்டும். அதை சரி செய்வதில் மட்டும்தான் நான் நாட்டம் கொள்ள வேண்டும். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. வல்லமை உடையவர்கள் சகிப்புத்தன்மையின் எல்லையில் நின்று இந்த களத்தை பரிபாலனம் செய்தவர்களாக இருப்பார்கள். போய் பாருங்கள். இந்த மண் போலதான் மன்னனும். நான் மண் தந்த மன்னன் இவன். அந்த மண்ணின் இயல்பிலே தன்னை நிலைநிறுத்தி வைத்திருக்கும் தலைவன் இவன். அகழ்வாரை தாங்கும் நிலம்போல் நம்ம இகழ்வாரை பொறுத்தல் தலை. இன்னைக்கு நேரடியா தன்னை இகழ்ந்து பேசிட்டு அவன் எதிரியா கருதிடுறான்.
அவன் ஒரு காணம் கூடாத கோணத்துல கண்டுட்டா அவன் எதிரியா கருதிடுறான். ஏன்னா முழுசா மனம் சூடடைஞ்சு போயிருக்கு, முழுசா வக்ர உக்ர விரோத துரோக பாவத்துல இருக்கான். மிக சாதாரணமான விஷயம் கூட ஒருவனை வாழ்நாள் எதிரி ஆக்கி காட்டுகிறது. ஏன் அப்படின்னா 100% இங்க மனதின் பக்கம் மனிதன் திசை திருப்பப்படவே இல்லை. இந்த ஆணவம் கண்மம் மாயை காம குரோத லோப மத ஆச்சரியங்கள் வக்ர உக்ர விரோத துரோக பழி பாவ இழிவு அவ குற்றங்கள் பிழைகள் தவறுகள் இதன் பெயரால திசை திருப்பப்பட்டு இருக்கிறான். அது கலியினுடைய கோலமும் ஒன்று. இந்த அலங்காரம் ஆடம்பரம் படாடோபம் நவ நாகரிகம் இந்த பொய்யான மனிதர்களோட பொய்யார கரகோஷத்திற்காகவும் இந்த கோமாளிகளுடைய வாழ்த்துதலுக்காகவும் அதற்கான ஒரு வாழ்வு வாழ்ந்து இங்கு மனிதன் ஜந்திரமயமாகி விட்டான். பாருங்கள், நீங்கள் நெஞ்சு நிறைய ஈரத்தோடு இருங்கள், சிந்தை நிறைய சகிப்புத்தன்மையோடு இருங்கள், எதையும் சீர் செய்யும் சுபாவத்தோடு இருங்கள், நீங்கள் பேரறிவு படைத்தவனாய் இருங்கள். இங்கு பூட்டில்லாத சாவிகள் இல்லாத பூட்டே இல்லை, பதில் இல்லாத கேள்விகளே இல்லை. எல்லா கேள்விக்கும் பதில் உண்டு, எல்லா பூட்டிற்கும் சாவி உண்டு. இங்கு தீர்க்க முடியாத பிரச்சனை என்றே ஒன்று இல்லை, பேசி தீர்க்க முடியாததுங்கிறதே இந்த உலகத்துல ஒன்று இல்லவே இல்லை என் செல்வங்களே. சில விஷயங்களுக்காக நம்ம காத்திருக்கணும், சில களத்திற்காக காத்திருக்கணும், சில காலத்திற்காக காத்திருக்கணும், சில காரியங்களுக்காக காத்திருக்கணும். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாச்சு. இந்த உலகத்தையே காலம் கருதி இடத்துல செஞ்சுட்டா இந்த உலகத்தையே மீட்டு எடுத்துடலாம், நம்ம ஆளுக்கு கீழே கொண்டு வந்துடலாம்னு தமிழ் வேதம் சொல்லி இருக்கிறது. ஒரு மனிதனை கொண்டுட்டு வர முடியாதா? ஏன் முடியாது என் செல்வங்களே? அதற்காக இவன் தன்னை பணையும் வைப்பதில்லை, அவனுக்காக காலத்தை செலவிடுவதில்லை, அவனுக்காக சில சிரத்தைகளை ஏற்க இவன் தயாராக இல்லை. அவனை இவன் வெறுக்கிறான் மறைமுகமாக. அதனால் எளிதில் அவனை எதிர்மறையாய் சில செயல்களை சொல்லி விடுகிறான். கொஞ்சம் கூட பொறுக்கிறதே கிடையாது, தாங்கிறதே கிடையாது. உடனே எதிர்வினை, உடனே எதிர்வினை. அவகாசம் கொடுங்கள். ஒரு ஆசிரியரை பாருங்கள், அங்க மாணாக்கன் அங்க அவன் தவறு செய்துட்டான், பிழை செய்துட்டான் அப்படின்னா அந்த ஆசிரியர் அவனை புறம் தள்ளுவதில்லை என் செல்வங்களே. மீண்டும் மீண்டும் அவனுக்கு போதித்து கொண்டே இருக்கிறார். அவன் சரியாகும் வரை அவனை அழைத்து சென்று கொண்டே இருக்கிறார் அந்த ஞானாசிரியர். கடவுளுக்கு இணையான ஞானாசிரியர்கள் அவ்விதம் தான். அந்த மாணவனை வெறுக்கிறது இல்லை, இன்னும் இன்னும் ஏன்னா அதை சரி செஞ்சிடலாம், அது வெறும் கல்லா இருக்கு, அதை சிற்பமா ஆக்கணும், அந்த பொறுப்பு என்னிடத்துல இருக்கு. எல்லா கல்லும் ஒரே போல இருப்பதில்லை. ஆமா, சிலர் உடனே பிடிச்சிக்குவாங்க சூடம் போல, சிலர் கறிக்கொட்டை போல கொஞ்சம் காலதாமதமாக தான் ஆகும், சில கல் போலதான் இருப்பாங்க, ஒன்றும் செய்வதற்கில்லை. இந்த 3 பேர்த்தையும் ஒன்னா பார்க்க கூடாது. கற்பூரத்தை கரிய கல்ல ஒன்னா பார்க்கறதுக்கு இல்லை, எளிதில் பிடித்து கொள்ளும் சூடம். அதே மாதிரி எளிதில் அது இல்லாமலும் போயிடும். சில மனிதர்கள் கறிக்கொட்டையை போலதான் சொல்றேன், கறிக்கட்டையை போலதான் சொல்றேன். அவர்கள் பிடிப்பதற்கு காலதாமதமாகும். ஆமா, பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நீடித்து நிற்கும். சில கல் போல மனிதர்களும் இருக்காங்க, அவர்களுக்கு என்ன போதித்தாலும் ஆக போவதில்லை. அவர்களை களம் மாற்றி காரியம் மாற்றி நாம் கையாள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த 3ஐயும் ஒரே மாதிரி நம்ம கையாண்டு விடக்கூடாது. என்னுடைய நோக்கம் அவனை மீட்டு எடுத்து நடைமுறை வாழ்வியலில் உழல விட வேண்டும் என்பதா மட்டும்தான் இருக்கணும் இறுதி வரைக்கும். நான் அந்த முயற்சியிலிருந்து பின்னடைவு அடைஞ்சிடவே கூடாது. என் பிள்ளை, எனக்கு ஒரே ஒரு பிள்ளை அந்த குற்றத்தை செய்துட்டான் அப்படின்னா என் பிள்ளையை மீட்பதற்காக நான் எத்தனை பிரயத்தனங்களை செய்வேன், எத்தனை வாய்ப்புகளை செய்வேன், எத்தனை கதவடைப்புகளை செய்வேன். நடுநெஞ்சை கேட்டு பாருங்கள் என் செல்வங்கள். நீ உன் சகோதரனா, உன் பிள்ளையா, உன் உறவா, உன்னுடைய நண்பனா இருந்தா நீ அவனை அவ்வாறு கையாண்டு இருப்பாயா? அதே போல யாரையும் கையாளு, யாரையுமே கையாளு. அவன் தான் வல்லமை உள்ளவன், மனிதருள் மாணிக்கம் அவன். பாருங்கள், அவன் வாழும் பிரதேசங்களில் மனிதர்களுக்கு பெரும் பாதிப்புகள் நடப்பதில்லை. இந்த மனிதர்கள் பெரும் பலனை அடைகிறார்கள். நீங்கள் வல்லமை உடையவர்கள் என் செல்வங்களே. எல்லை இல்லாத சகிப்பு தன்மையோடு இருங்கள். சகிப்பு இல்லாம இந்த உலகத்தை பார்த்துறாதீங்க. ஒரு நிமிடத்துல வெறுத்துறான், காணக்கூடாததை காண்ற மாதிரி ஆயிடுறான். நம்ம எல்லாம் இங்க ஒரு பயணம், எல்லாருமே வாகனத்துல போய்கிட்டு இருக்காங்க, எல்லாம் அவன் ஒரு மன அழுத்தத்துல மன விரயத்துல
ஏன்னா இதெல்லாம் பக்குவப்படாத மனமுடையவர்கள், மெய்யறிவுடையவர்கள்னு சொல்றதுக்கு இல்ல. இவங்க இன்னும் கற்க வேண்டியது நிறைய இருக்கு, அனுபவப்பட வேண்டியது நிறைய இருக்கு. இதன் பெயரால அவரவர் அவரவர் கோணத்துல, அவரவர் மனமயக்கத்துல, அவரவர் குணத்துல, அவரவர் வேலை பளுவின் பெயரால, அவருக்கு பின்னாடி இருந்து இயக்குற அந்த ஆற்றலின் செலுத்துதல்களின் பெயரால வெறும் ஜடமா பயணிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் நோக்கம் அவன் பயணத்துல போறது. இப்படி இங்க போயிட்டு முட்டிக்கிட்டு நிற்கும் பொழுது அங்கு ஒருவரை ஒருவர் அங்கு இலகுவா கையாளுவதில்லை. எதிர்மறையா பேசிடுறாங்க, எதிர்மறையா சொல்லிடுறாங்க, எதிர்மறையா செய்திடுறாங்க. மிக சாதாரணமான செயலுக்காக அந்த மனிதனை வீழ்த்தி விடுகின்றார்கள். என் செல்வங்களை மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ராஜகுணம் படைத்தவர்கள், நீங்கள் அரசர்கள். நான் மண் தந்த மன்னன், நீ அந்த மண்ணென்ற அந்த தலையாய குணத்தை இழந்து விட்டாய், அந்த சகிப்புத்தன்மையை இழந்து விட்டாய், அந்த மெய் ஈரத்தை இழந்து விட்டாய். இதெல்லாம் யார் கேட்கறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, உன் நடுநெஞ்சு கேட்கும். இந்த காலத்துல எல்லாத்திற்குமே கணக்கு இருக்கிறது என் செல்வங்களே. குளத்தில் போடப்படும் அனைத்து கல்லுக்கும் கணக்கு இருக்கிறது. நீர் இருக்கிறதுனால உனக்கு தெரியாம வேணா இருக்கும். நீர் இருத்த பின்பு நீ போட்ட கல் அத்தனையும் கரையாம இருக்கும். அதே மாதிரி நீ குணக்கேடுகளாலோ, சிந்தை கேடுகளாலோ, செல் கேடுகளாலோ, செயல் கேடுகளாலோ நீ என்ன விளைவுகளை செய்திருந்தாலும் இங்கு அதற்கானது வைக்கப்படும். முற்பகல் பிற்பகல், விதைப்பு அறுவடை, மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. வாய்மை எனப்படுவது தீமை இல்லாத சொல்லல் தான். புரைதிருக்கும் நன்மை பயக்கும் எனில். அப்ப நான் ஒரு வாய்மையை சொல்லணும் அப்படின்னா தீமை இல்லாததா இருக்கணும், இங்க இதம் தருவதா இருக்கணும். அடுத்தது, இந்த நான் சொல்ற இந்த ஒரு வாய்மையினால அங்க ஒரு உயிர் வந்து செல்ல இருக்கிறது, அதற்கு நேரடியா பாதிப்பு வரப்போகுது அப்படின்னா அந்த உசுரை காக்கிறது என் நோக்கத்திற்காக நான் சொல்லப்படுற சொல்லுதான் வாய்மை. அந்த இடத்துல பொய்யன் ஆகாதுன்னு சொல்றேன். ஏன்னா அற்புதமான மனிதனா வந்துட்டான் பாவம். உனக்கு வழங்கப்பட்ட அடிப்படை வளங்கல்கள் அவனுக்கு வழங்கப்படாமல் இருக்கலாம் என் செல்வங்களே. உனக்கு இந்த மனிதர்கள் தந்த ஆதரவு போல அவனுக்கு தராமல் இருந்திருக்கலாம். அல்லது அவன் ஊழ் வினையோ அல்லது அவன் கருத்து கோணலோ ஏதோ ஒரு காரணத்தினால அவன் வந்து அவனுக்கு வழங்கப்படாது இருந்திருக்கலாம். நீ அடைந்த மனப்பக்குவத்தை அவன் அடையாமல் இருந்திருக்கலாம். எத்தனையோ கேடுகள், களி கேடுகள், அதுல இங்கு ஒரு மனிதன் அகப்பட்டு கிடக்கிறான். அந்த குற்றங்களில் இருந்து, அந்த பிழைகளில் இருந்து, அந்த தவறுகளில் இருந்து அவனை மீட்டு நல்வழிப்படுத்தும் அந்த முயற்சியில் மட்டுமே விட்டுருங்கள் என் செல்வங்களே. அவர்கள்தான் இந்த வல்லமை உள்ள மனிதர்கள். காணுங்கள், வாய்ப்பினை தாருங்கள். நம் சகோதரர்கள். நம்ம இன்னொருத்தனுக்காக நேரம் செலவிடுறதே சுமையா போச்சு. ஏன்னா இவனுக்குள்ள ஒரு தன்னிறைவு இல்ல, இவனுக்குள்ள ஒரு நிறைவு இல்ல, இவனுக்குள்ள ஒரு இயல் அன்பு இன்ப ஆனந்த உணர்வு இல்ல. இவன் மனசுல பாலைவனத்தை வச்சுக்கிட்டு அப்படியே இங்க நரகனா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஏற்படுத்துற விளைவுகளும் அப்படிதான் இருக்கு. அதனாலதான் நெஞ்சு நிறுத்திருங்கள், குளிர்ந்திருங்கள், இனிமையா இருங்கள். இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்துற்று. கனி கொண்டு இச்சகத்தையும் சக சீவன்களையும் அணுகுங்கள் என் செல்வங்களே. பாவப்பட்ட உலகிது காணுங்கள், அவர்களுக்கு ஒரு வாழ்வினை தாருங்கள். உங்களால முடியும். அவனுக்கான வாய்ப்புகளை தந்துகிட்டே இருங்க. ஏன்னா நான் சொல்றது யாருக்கோ சொல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு, உன்னோட பந்தப்பட்டவர்களுக்கு, உன் காட்சியில் இருக்கும் அந்த காட்சி மாயையர்களுக்கு கூறுகிறேன் என் செல்வங்களே. சகிப்பு தன்மையோடு அணுகுங்கள், நெஞ்சில் ஈரத்தோடு அணுகுங்கள். அவன் என்ன சொன்னா என்ன? இதுல தெரிஞ்சுக்கலாம் ஒரு தலைவனை. இகழ்வாரை அழிப்பவன், இகழ்வாரை பழிப்பவன் அவன் சருகு. இந்த இகழ்வாரை கண்டும் காணாது, கருத்துக்கே அழைத்து செல்லாது, அசையாது நெஞ்சு நிறுத்து குளிர்ந்து சாட்சியாய் கண்டு கொண்டிருப்பவன் தான் தலைவன். அவன்தான் வல்லமை உள்ளவன். மற்றவெல்லாம் தொல்லை உள்ளவன். பாருங்கள் என் செல்வங்களே, அவர்களால் இந்த உலகத்திற்கு தொல்லை தான் நடக்கும். ஏன் இங்க இருக்கிற முடிச்சுக்களை நம்மளால அகற்றிட முடியாதா? அதற்காக நான் என்னை அர்ப்பணித்து நான் அவர்களை களமாடி அவர்களை மீட்டெடுத்து விட முடியாதா? நான் அதற்கு நேரம் ஒதுக்குவதில்லை. அவன் யாரும் அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம். அதெல்லாம் இல்லை. ஒரு சுவாச ஒரு காற்று கருவறையிலும், ஒரு சுவாச காற்று கருவறையிலும் பெயராளர் இருக்கிற நீங்க எல்லாருமே ஒரு தாய் வீட்டு பிள்ளைகள். உணர மறந்த உத்தம மனம் படைத்தவர்கள், பிராண பண்டத்தவர்கள், உயிர் வரையில் தொடர்பில் இருப்பவர்கள்.
நீங்க எல்லாம் மூச்சு காற்றினும் ஒரே ஒரு கயிற்றால் இங்க சுழல விடப்பட்டு இருப்பவர்கள். இந்த உறவு இருக்கு என்று சொல்லுங்கள். ஓர் தாய் வயிற்று பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் ஒரே ஒரு கூரை, ஒரே ஒரு மண், ஒரே ஒரு அண்ட வீடு. இங்கு இருப்பது எல்லாமே உன் சகோதரன் தான். இந்த எண்ணத்திற்கு உன்னை அழைத்து செல்பவன் தான் வல்லமை உள்ள தலைவன். மற்றவெல்லாம் சரித்திரம் இழக்கும் சருகுகள் என்பதை மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. நீங்கள் சருகுகள் இல்லை, சரித்திரர்கள். மறந்து விடாதீர்கள். நான் இந்த பொய்யுலக ஏடுகளை சொல்லவில்லை. விண்ணகத் அமரர் சத்திய ஏடு ஒன்று உண்டு. அங்கு நீங்கள் நாயகர்களாக இருங்கள். சத்தியம் சொல்கிறேன். சகிப்பு தன்மையினை பழகுங்கள். நெஞ்சை ஈரம் கொண்டு நிரப்புங்கள். பாவப்பட்ட உலகு இது. ஒரு சாதாரண அணுகுமுறையினால், சாதாரண அனுசரணையினால், சரியான வழிகாட்டுதல்களினால், சரியான உபதேசத்தினால் ஒரு சாதாரண மாணவனை உச்ச கதிக்கு அழைத்து சென்று விட முடியும். ஊக்குவிக்க ஆள் இருந்தா போதும். ஒரு மிக சாதாரண மாணவனை, அற்புதமானவனை, அதிசயமானவனாக ஆக்கிவிட முடியும் என் செல்வங்களே. இங்க சாதாரண ஊக்குவிப்புகள், வாழ்த்துக்கள் அவங்கள ஒரு நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். நல்ல முடிவான இடத்திற்கு அழைத்து செல்லும் செல்வங்களை மறந்து விடாதீர்கள். மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள் உங்களை. சத்தியம் சொல்கிறேன். இதுதான் உண்மைன்னு சொல்றேன். இதுல சொல்றதுக்கு வேற என்ன இருக்கு? இதுதான் சத்தியம். நீ உன்னால அங்க ஒரு மனிதனை வாழ வச்சிட முடியும். உன்னால ஒரு மனிதனை சரி செய்திட முடியும். இன்னைக்கு பாருங்களேன், தன்னுடைய சகோதரங்களையே தள்ளி வைக்கிறான், தாய் தந்தையே தள்ளி வைக்கிறான், நண்பனை தள்ளி வைத்துறான், நம்ம அருகாமையில் இருக்கவங்களை தள்ளி வச்சிடறான், யாரையுமே தள்ளி வச்சிடறான், தனக்குள்ள எல்லை இல்லாத சுயநலத்தில் ஆழ்ந்திருக்கான். பொதுநல மின்மையினால நிலை நின்று இந்த சகத்திற்கு கேடாய் இருக்கிறான். மனக்கேடுகளை அகற்றுங்கள். உங்களை நீங்கள் சாந்தப்படுத்திக் கொள்ளுங்கள், சாந்திப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏதோ கடவுள் உங்களை சாந்திப்படுத்துவான், சமாதானப்படுத்துவான்னு நினைக்காதீங்க. எந்த கடவுள் வரப்போறாரு? நீங்கள் ஒரு தன்னிறைவு அடையுங்கள். இட்டதோடு அடங்குங்கள். கொடுத்தது தடுத்து அடுத்தது கேட்கின் முன்னம் கொடுத்ததை உனை கெடுக்கும். என்ன இருந்தாலும் ஏற்றுக்கொள். சாந்தியிலிருந்து விலகாதிரு. அங்கு என்ன மறுக்கப்பட்டிருந்தாலும் உன் சமாதானத்திலிருந்து விலகாதிரு. பசியாக இருந்தாலும் ருசித்துவை, கசந்ததாக இருந்தாலும் உண்டு பழகு, புழுக்கம் பழகு, சொல் பழகு. தீய சொல் பழகுங்கள், தீய காணலில் தீய செயலை பழகுங்கள். ஏன்னா இதுல இருந்துதான் நம்மளுடைய சகிப்புத்தன்மையினுடைய அளவு குறையுது. இதெல்லாம் இங்க கலை யதார்த்தமா இருக்கு. என் கண்ணுக்கே அதுதான் தெரியுது, அவ்வளவுதான். என் காட்சியின் மூலம் அதற்காக எனக்குள்ள வெறுப்புணர்வை நான் கிளந்தல செய்வதற்கு இல்லை. அதை நான் வெறுத்து காணுவதற்கே இல்லை. என் காட்சி அகற்றேன், என் காணலை திசை திருப்புகிறேன். அங்க ஒரு பள்ளம் கிடக்குது, நான் மாத்தி போறேன். அந்த பக்கத்து ஒரு முள்ளு கிடக்கு, நான் அதை எடுத்து தாண்டிட்டு போறேன். இப்படிதான் இருக்கிறதே தவிர நான் அவைகளை வெறுக்க வேண்டியதில்லை. மண் பொன் மலம் மூன்றும் சரிநிகர் என காணும் நடுநீர் நோக்கிலான் நோக்குடையவன் வல்லமை நோக்குடையவன். மறந்து விடாதீர்கள் செல்வங்களே. இங்கு அற்றவரும் இல்லை, உற்றவரும் இல்லை. நற்றவத்தில் நிலை நின்றிருங்கள். முற்றிலும் வாழும் காலத்தை தவ வாழ்வாக்குங்கள் என் செல்வங்களே. யாரையும் எனக்கு வேண்டியவங்கன்னா ஒரு மாதிரி பாக்குறது, என்னுடைய நலன் விரும்பினா ஒரு மாதிரி பாக்குறது, அவன் தேவையில்லாதவனா அவன் அந்த கூட்டத்துல இருக்கான், இந்த கூட்டத்துல இருக்கான், அவன் எதிரி கூட்டத்துல இருக்கான், அதெல்லாம் யாருமே இல்லை. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சுவாச ஒரு காற்று கருவறை எனும் ஓர் தாய் வயிற்று பிள்ளைகள். நீங்களெல்லாம் உணர மறந்த உத்தம மனம் படைத்தவர்கள், பிராணபண்டத்தவர்கள், உயிர் வரையில் தொடர்பில் இருப்பவர்கள், ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள், ஒருவருக்காக ஒருவர்கள் சில துன்பங்களை விரும்பி ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள். நான் வேண்டும் என்பதற்காக என் தாய் விரும்பிதான் தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரத்தை ஏற்றாள். அவ விரும்பி இந்த மரணத்தை வென்றுதான் என்னை இங்கு கொண்டு வந்திருக்கிறாள். இங்கு தெரிகிறது எல்லாமே ஒரு தாயினுடைய மரண அவஸ்தையில் இருந்து பிறந்தவர்கள். எத்தனையோ இடர்களை கடந்து, துன்பங்களை கடந்து, எவ்வளவோ தாண்டிதான் இன்னைக்கு வந்திருக்காங்க. இந்த மரணம் கடக்காத மனிதர்களே இல்லை. எல்லா மனிதர்களையும் மரணத்தை கடந்து வந்திருக்காங்க. இவன் வாழ்றதுங்கிறதே பெரிய அதிசயம் சொல்றேன். அவர்கள் காத்து இவர்கள் காத்து அப்படியே அணு அணுவா ஆயிரம் கரங்கள் நோக்கங்கள் காத்துதான் இங்க வந்திருக்காங்க. இந்த ஒரு சிறு செயலுக்காக, சிறு சொல்லுக்காக, இன்னும் சிறு தோல்விகளுக்காக நீங்க அவர்களை புறந்தள்ளி விடாதீர்கள் செல்வங்களே. அவர்கள்லாம் நம்மளுடைய அணுக்கள், திசுக்கள். எந்த விதத்திலும் என்ன குணக்கேடுகளாலும் நம்ம அவர் வெறுப்பதற்கில்லை. நம்ம அகற்ற வேண்டியது பகையை, அகற்ற வேண்டியது தீமையை, அகற்ற வேண்டியது பகைவனை இல்லை, தீயவன் இல்லை.
மறந்து விடாதீர்கள் என்று சொல்லுவாங்க. இந்த பகையும் தீமையும் தான் அகற்றப்பட வேண்டியதை தவிர தீயவனையும் பகைவனும் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் நம் சகோதரர்களாக இருக்காங்க. இந்த உலகத்துல வேண்டி விரும்பி வந்துட முடியுமா? ஒரு வினாடி நேரம் நம்மளால வந்துட முடியுமா? இவ்வளவு செய்த விஞ்ஞானம் ஊசி முனை அளவு ஒரு குருதியை செய்ததா? இந்த உலகத்திலே விலை மதிப்பு மிக்க தேகத்தை தாங்கி வந்திருப்போம். கேட்டா பிச்சைக்காரங்கிறான், கேட்பாரற்றவங்கிறான், அனாதைங்கிறான். நம்மளால கடந்து செல்ல முடிகிறது என் செல்வங்களே. மிருகங்கள் கூட அது சார்ந்த இனம் அங்கு வீழ்ந்து கிடக்கும் பொழுது, தடுமாறிக்கிட்டு இருக்கும் பொழுது மீட்கிறதுக்கு அடிப்படை முயற்சிகளை செய்கிறது. இந்த மனிதனை பாருங்களேன், வேலைக்காரன் சொல்றான், பிச்சைக்காரன் சொல்றான், பைத்தியக்காரன் சொல்றான். அவனால சொல்ல முடியுது. அவன் அறிவினத்தில் எல்லையில் இருப்பவன். மறந்து விடாதீர்கள், நீங்கள் உயிர்களை உறவென காணுங்கள். இங்கு இருக்கும் மனித கூட்டத்தை சகோதர சகோதரிகள் என காணுங்கள். கண்டு பழகுங்கள். நீங்கள் ஒரு மனசாந்தி அடைய வேண்டும். உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். உங்களுடைய நெஞ்சு நித்து குளிர்ந்து இருக்க வேண்டும். இந்த வாழும் வாழ்வு உனக்கு அர்த்தமுடையதா இருக்கணும். நாளைங்கிற நாள் இல்லவே இல்லை. நாளைன்னு ஒரு மிகப்பெரிய கனவு, அதை நீ என்றுமே காண போறதில்லை. இன்று கண்டாய், முடிந்தது. இன்று உன் வாழ்வை பூரணப்படுத்து, பரிபூரணப்படுத்து. உன் வாழ்வு உனக்கு பிடித்திருக்கட்டும். உன் வாழ்வு உனக்கு மட்டும் பலனுடையதா இருக்கக்கூடாது, பலருக்கு பயனுடையதா, இந்த உலகத்திற்கே பலனுடையதாவா சொல்றேன். உன்னை சார்ந்து இருக்கிறவங்க, உன்னால கையாளப்படுவார், அவர்களாவது அந்த பலனை அடையட்டுமே என் செல்வங்களே. பாவப்பட்ட மனிதர்களை வாழ வைத்திருந்தால் உன்னால வாழ வைக்க முடியும். சிலர்கள் அறியாமையில செய்திருப்பாங்க, பிள்ளைத்தனத்தினால செய்திருப்பாங்க, இல்ல தவறான வழிகாட்டுதலால செய்திருப்பாங்க. உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படை வளங்கள் அவர்களுக்கு வழங்காமல் இருக்க ஆயிரம் ஆயிரம் வாய்ப்புகள் இருக்கு என் செல்வங்களே. அவர்கள் செய்த செய்கைகளை கொண்டு அவர்களை காணாதீர்கள். அவர்கள் எண்ணிவிட்ட சிந்தனைகளை கொண்டு அவர்களை காணாதீர்கள். நீங்கள் இறைவனை போல இருந்து பழகுங்கள். உருவத்தை காண்பவன் மனிதனடா, அவன் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. நீ மரமா இருக்கிறதுக்கும் உன்னால முடியும், அறமா இருக்கிறதுக்கும் உன்னால முடியும். நீ ஒரு அற வாழ்வு வாழ்ந்து வை. இந்த எந்த இயற்கை உன்னை படைத்ததோ அந்த இயற்கை மெச்ச ஒரு வாழ்வு வாழ்ந்து வையுங்கள். நாம் செல்வங்களே, சகியான் மெய்யான சுகத்தை சுகியான் பாருங்கள். சிவமங்கலம்.